தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தென்காசி மற்றும் நெல்லை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை அறிவிப்பு குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 2 மாவட்டங்களிலேயும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கான கனமழைக்கான எச்சரிக்கையில நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு அடுத்த 24 இன்று உருவாகும் ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில அடுத்த 24 மணி நேரத்துல அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதுக்கு அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை தினம் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடிய நிலையில வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதே போல மேற்கு தொடர்ச்சி ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கனமழைக்கான எச்சரிக்கையும் இந்த 4 நாட்கள்ல விடப்படவில்லை. சென்னையில 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மதிய நேரத்தில் வெயில் தாக்கம் என்பது சற்றே அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இன்று நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மண்டலமாக வலுப்பெறக்கூடிய பட்சத்தில் சென்னைக்கு இந்த கனமழைக்கான எச்சரிக்கை மாற்றப்படலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.